கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 89வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தையும் ராக தலைவனாகிய ஏத்தான் என்பவர் எழுதியிருக்கிறார். தாவீதுக்கு கீழாக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ராக தலைவர்களில் இவரும் ஒன்றாய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 53 வசனங்கள் உள்ளன. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அவன் சந்ததி என்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். இந்த சங்கீதம் முழுவதிலும் ஏத்தான் தாவீதை பற்றியே எழுதியிருக்கிறார். தாவீதினுடைய ராஜபாரம் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்தது போல அமையாத ஒரு சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததி என்றைக்கு இருக்கும் என்று. ஆனால் தாவீதின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான தாவீதுக்கு சந்தோஷம் அடைவது போல, தாவீது மெச்சிக்கொள்ளுவது போல அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு உறுதிப்பட்ட வாழ்க்கையாய் இல்லை. இன்றைக்கும் கூட பெற்றோர்களாகிய நாம மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வைத்தே பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய எதிர்காலமும் கட்டப்படுகிறதா இருக்கிறது. நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி நடக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி உண்மையா இருக்கிறோம், உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறோம் என்பதை வைத்தே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. வேதம் அதைதான் சொல்லுகிறது. முற்பிதாக்களின் பாவங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். காரணமே இல்லாமல் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரே வீழ்ச்சியாய் தொடர்ந்து வருகிறதாம். நீங்க யோசிக்கலாம், ஏன் என் பிள்ளையோட வாழ்க்கையில இன்னும் திருமண காரியம் தடையாகவே இருக்கிறது, ஏன் கர்ப்பத்தின் கனி இன்னும் கிடைக்கல, என் பிள்ளைகள் எது கை வைத்தாலும் அதுல ஒரு வெற்றியே இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை சீர்குலைந்தது போல இருக்கிறது என்று யோசிக்கலாம். இன்னும் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்து மிகவும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவர்கள் மரணம் வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறத நம்ம அநேக இடங்கள்ல பார்க்க முடிகிறது. ஒன்று நம்ம நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவன் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உன் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் நிமித்தமும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் நிமித்தமும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் பெற்றோர்களாகிய நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாய் செம்மையா இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் சரியானதா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுத்த காரியங்கள்ல ஜெயம் இல்லை, எல்லாமே தடையா இருக்கிறது, நன்மையை அனுபவிக்க முடியல, என் பிள்ளைகளை வைத்து நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படவில்லை என்று ஒருவேளை இன்றைக்கு நீங்க புலம்பிக் கொண்டு அனுதினமும் அழுது கொண்டிருப்பீங்க அப்படின்னா தெய்வ சமூகத்துல போய் அமர்ந்துருங்க, காத்துருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன ஆண்டவரே நான் செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் நான் எப்படி நடந்து கொண்டேன், முற்பிதாக்களுடைய பாவங்களை நீ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசாரிக்கிற தேவனா இருக்கிறதுனால இன்றைக்கு உங்க கிருபை எங்க மேல இறங்கி வரட்டும் ஏசப்பான்னு சொல்லி அவரிடத்துல கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் கற்று தருவார். நிச்சயம் அவர் உங்களை உணர்த்தி கண்டிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால தேவன் அதை நமக்கு சொல்லி தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததி என்றைக்கும் இருக்கும் என்று. தாவீது மேல இருந்த கிருபை பிள்ளைகளை தொடர வேண்டும் என்பதற்காக அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கும் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் இயேசு என்று நம்ம வேதங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். இன்றைக்கும் தாவீதின் சந்ததி, தாவீதி சந்ததி என்று நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி உங்க சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்க வாழ்க்கை நீங்க சரியானதாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை
வாழ்க்கையாய் வாழ வேண்டும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு நீங்க சீர்தூக்கி பார்ப்பீர்களானால், ஆண்டவர் நிச்சயமாய் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், உங்க சந்ததியும், உங்க தலைமுறையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையும், அவருடைய சத்தியமும் உங்க மேல் விளங்குகிறதா இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போமா? தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உங்க சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. தேவன் அப்பா, தாவீதின் சந்ததியை ஆசீர்வதித்தவர் அப்பா, எங்க முற்பிதாக்களின் சந்ததியை ஆசீர்வதித்தவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒருவேளை அறியாமல் தவறு செய்திருப்பார்களானால், நீங்கள் அதை அவர்கள் பிள்ளைகளிடத்துல விசாரித்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கு உங்க கரம் உங்க மேல இறங்கட்டும்பா. உங்க கிருபை உங்க மேல இறங்கட்டும்பா. தன்னுடைய நடைகளை சீர்தூக்கி அவர்கள் பார்ப்பார்களானால், நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டுமாக கட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தாயாகிய, தகப்பனாகிய, பெற்றோர்களாகிய நம்ம நிச்சயமாய் தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையும் காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம காத்திருந்து ஜெபித்து அதை மேற்கொள்வோமானால், நிச்சயமாய் தேவன் உங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படியே செய்து பாருங்கள். தேவன் ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தில் பொழிவார். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.